வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கீழ் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி பிரிலிமினரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2024க்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோடு பண்ணுறதுக்குன்னு லிங்க் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ யார் யார் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அவங்க ஆன்லைன் மூலமாக ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு பிரிமினரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோடு பண்ணுறதுக்குண்டான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறோம். ஸோ மொபைல் நம்பர் மூலமாக லாகின் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி மேலே கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வித்தின் ஃபியூ செகண்டில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணணும். ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் இங்கே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஹால் டிக்கெட்டில் நேம், தந்தையின் பெயர், விண்ணப்பதாரின் தேர்வு எண், விண்ணப்ப எண், பாடநெறி, பாலினம், மாற்றுத்திறனாளியான்னு கேட்டுக்கிறாங்க. அட்ரஸ் கொடுத்துக்கிறாங்க. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு தான் நீங்கள் போகணும். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் 8/9/2024 9:30 AM ரிப்போர்ட்டிங் டைம். கேட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 minutes பிஃபோர், அதாவது எக்ஸாமினேஷன் 10 மணிக்குன்னா 9:50க்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரிஜினல் ஐடென்டி கார்டு, பிளாக் பால் பாயிண்ட் பென் கொண்டு போகணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்கள் எக்ஸாமினேஷன் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 9:50க்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு 20 minutes எக்ஸ்ட்ரா தர்றாங்க. ஒரு கேண்டிடேட் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த வெனுவில் வேற எந்த எக்ஸாமும் எழுத அலோவ் கிடையாது. அதே மாதிரி கேண்டிடேட் மொபைல் ஃபோனோ எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ் கிடையாது. இன்கேஸ் மொபைல் ஃபோன் இருந்தது அப்படின்னா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கணும். பேஜர், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், பென் டிரைவ், ஸ்டோரேஜ் டிவைஸ், ஸ்மார்ட் வாட்ச், கேமரா, ப்ளூடூத் டிவைஸ், இந்த எந்த எக்யூப்மெண்ட்டுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே சுவிட்ச் ஆஃப் மோடில் தான் வச்சுக்கணும். வாட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மல் சிம்பிள் ரிஸ்ட் வாட்ச் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் எக்ஸாம் இன்சைடு த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. யூஸ் ஆஃப் வாட்ச் ஃபிட்டட் இன் ஸ்பெஷல் அசசரிஸ் ஃபார் மைட் பி யூஸ்டு கம்யூனிகேஷன் டிவைஸ், ஸ்மார்ட் டிவைஸ் தான் இருந்தது அப்படின்னா அது அலோவ்டு கிடையாது. நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/3 ஆஃப் த மார்க் அசைன் தட் கொஸ்டின் வில் பி ரெடியூஸ்டு எஸ் அ பெனால்ட்டி. நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பிளாங்காவோ ஆன்சர் எழுதாமே விட்டுருந்தா அதுக்கு வந்து பெனால்டி மார்க் கிடையாது. அதாவது கேண்டிடேட் கிட்ட இருக்கிற போட்டோகிராஃப் கிளியரா இல்லை அப்படின்னா அட்மிட் கார்டில் அவங்க 2 போட்டோ காப்பி எடுத்துட்டு வந்துட்டு அதில் வந்து அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் எக்ஸாமினேஷன் ஹாலில். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. எப்படி ஆன்லைன் மூலம் டவுன்லோட் பண்ணுறோம் அந்த லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த வீடியோவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.